குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 3 + 10 13. 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு இந்த படிக்கிற காலகட்டத்தில், அதாவது செவ்வாய் தசையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவுடைய பார்வை, அதே 4ஆம் இடத்துல குருவுடைய பார்வை, 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வை, 3 பார்வைகளும் இந்த பார்வைகள் படக்கூடிய இடத்துல ராகுவுடைய நட்சத்திரம் 2 இடத்துல வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ராகுவுடைய நட்சத்திரம் மேலே குருவுடைய பார்வை படுறதுனால இப்போ ராகு தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாய் தசையில் ராகு புத்தி நடக்குதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் உடல்நல ரீதியாக இல்லை படிப்பு ரீதியாக எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கிளியர் ஆகும். உங்களுக்கு தசைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் ராகு அப்படிங்கிற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ நல்லா இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது ராகு. அதாவது கோச்சார ரீதியாக வரும்போது இப்போ 6ஆம் இடத்துல இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது ராகு. குருவுடைய பார்வை மூலமா படிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும். விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கலை, அதாவது பரதநாட்டியம், இசை, இது மாதிரி கற்றுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். அதாவது பரிசு பொருட்கள் அது இதுன்ட்டு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த பார்ட் டைம்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது படிப்புக்காக, அவங்க தேவை செலவுக்காக, குடும்ப சுமைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். நண்பர்கள் வழியில் நல்ல ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை இந்த இளம் வயது காலகட்டத்தில், அதாவது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய காலத்தில் வர்றதுனால உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் ராகு தசை ஒன்று நல்லா இருந்தால் அந்த ராகு தசை தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும், திருமணத்தை கொடுக்கணும், அதுக்கு மேலே செட்டில்டு எல்லாமே, வண்டி வாகனம், சொத்து சேர்க்கை எல்லாமே ஒரு 38 வயசுக்குள்ளே அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இந்த ராகு அமர்ந்த இடம், அது வீடு கொடுத்த கிரகம் அருமையான இடத்துல இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களை கையிலே பிடிக்க முடியாது. பிஸியாக இருப்பீங்க, ஏதோ ஒரு ஓடிட்டே இருப்பீங்க, வேலைன்னு ஓடிட்டே இருப்பீங்க, பணம் ஒரு பக்கம் வரும், எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அந்த வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை, ராகு அமர்ந்த இடம் அவயோகம் செய்யக்கூடிய இடமா இருந்துச்சுனாக்கா டோட்டலாகவே எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் எங்கே ஓடினாலும் சரி, எந்த பக்கம் நீ தேடினாலும் சரி, நீங்கள் தேடுறது கிடைக்காது. நீங்கள் தேடுறது ஒரு பக்கம் இருக்கும், நீங்கள் போய் நிற்கிறது ஒரு பக்கம் இருக்கும், நீங்கள் படித்த படிப்பு ஒரு படிப்பாக இருக்கும், வேலை செய்கிறது ஒரு வேலையாக இருக்கும், திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. நிறைய 1, 2 சொல்ல முடியாது. நீங்கள் எதெல்லாம் தொடர்றீங்களோ அதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இந்த இளம் வயது காலகட்டத்தில் வந்துச்சுனாக்கா நீங்கள் நெட்லேயே பார்த்துக்கலாம், ஆன்லைன்லேயே நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவை தெரிஞ்சு வச்சு தான் பார்க்குறாங்க, என்ன நட்சத்திர ஏர் இருக்குது, ராகு எங்கே இருக்குது அப்படின்ட்டு. சாதாரணமாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடினீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா இப்போ வெற்றி. இது வரைக்கும் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் குரு.
ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் இருந்தது 9ஆம் இடத்துல இருக்கும்போது ராசிக்கு பார்வையே இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது. ஏன்னா தசாபுத்தி சரியில்லைனாக்கா உங்களுக்கு பலன்கள் சரி இருக்காது. இப்போ தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இல்லைன்னா கூட நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தால் கூட ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, இது மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும். புதிய வேலை வாய்ப்பும் நல்லா இருக்குது. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் இது வரைக்கும் சும்மா இருந்தால் கூட சரி, இப்போ ஓட வைக்கும் வேலை அப்படின்ட்டு ஒரு வேலைக்கு அனுப்பி விட்ருவோம். இது வரைக்கும் எவ்வளோ பேர் சும்மாவே இருந்திருப்பீங்க வீட்டில். பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போகணும்னு தோணாது அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு பயிற்சிக்கு பிறகு வேலைக்கு போகணும் அப்படின்னு தோணும். இதுக்கு முன்னாடியே அந்த எண்ணங்கள் வரும், வேலைக்கு போகலாம், நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு. இப்போ உடனடியாக வேலை கிடைச்சி சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்ப ரீதியாக திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஏன்னா அந்த வயசில் வர்றதுனால அந்த ராகு தசை தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுனால திருமணம் முயற்சி பண்ணுறீங்க. உங்களுக்கு லக்னத்துக்கு 6, 8, 12 குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் இல்லை வக்ரமாக இருந்தாலும் தடைப்படும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தடையாக இருக்கக்கூடிய காலத்தில் கூட இப்போ எப்படி இருந்தாலும் சரி 23, 24, 25 குருவுடைய பார்வை ராகு நட்சத்திரத்து மேலே இருக்கிறதுனால, கோச்சார ரீதியாக ராகு மேலே இருக்கிறதுனால இப்போ திருமணம் தடைப்படாது. திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, உங்களுக்கு திருமணத்தில் வெற்றி வாய்ப்புகள். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்கள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு. ஒரு சில பேர் இந்த ராகு தசையில் திருமணம் பண்ணிட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். அவங்க கூட மனம் திருந்தி வாழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் குருவுடைய பார்வை. வண்டி வாகன சேர்க்கை உண்டு. சுகஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கு. அவரை வீட்டை அவரே பார்க்குறார். இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாத குரு பகவான், அதாவது பகை கிரகம். புதனோட வீட்டுக்கு குரு பகை கிரகம், குருவுடைய வீட்டுக்கு புதன் பகை கிரகம். துளி கூட நன்மை செய்யாத கிரகங்கள். ஆனால் பொதுவாகவே அவர் சுப கிரகம். கர்மஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். பொதுவாக ஒரு கிரகம் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது அப்படின்னா கோச்சாரங்கிறது அப்படி கிடையாது. கோச்சாரத்தில் அவர் யார், பாவ கிரகமா சுப கிரகமா, அவரோட வேலையை அவர் பார்ப்பார். 10ஆம் இடத்துல இருக்கார். அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சிறப்பு. இப்போ 10ஆம் இடத்துல தானே இருக்காரு, அருமையான இடம் இல்லையா? அவர் கொடுக்க வேண்டிய கெடுபலன்களை மாற்றி நல்ல பலன்களாக கொடுத்துருவார். அப்படி எடுத்துக்கணும் நம்ம இந்த கன்னிராசிக்கு, உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, திருமணமே கூடி வரல, இப்போ திருமணம் கூடி வரும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. புதிய தொழில் வாய்ப்புகளை கொடுக்கும், புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த கன்னிராசிக்கு. அதாவது ராகு தசையில் இருக்கிற பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்தில் கூட ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனை தீரும். நோய் இருக்கா, நோய் தீரும், நோய் கிளியர் ஆகும் இந்த ராகு தசையில். 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத குரு பகவான் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல அவயோக கிரகம் 10ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சிறப்பு. இப்போ கோச்சார ரீதியாக அங்கே இருக்கிறதுனால சிறப்பு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கர்மஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் குரு வர்றது, தொழில் மேன்மை, பொருளாதார வளர்ச்சி, வீட்டில் சுப விசேஷம் அதிகமாக நடக்கிறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் யாருக்காவது திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா இப்போ திருமணத்தை கொடுத்துரும். சுப விசேஷம் அதிகமாக நடக்கும் வீட்டில். தனியார் துறையில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா, இப்போ கிடைக்கும். அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே இந்த காலகட்டங்களில் உண்டு. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இது வரைக்கும் நீ இப்போ வெளிநாடு போனன்னா கூட போகலாம். 6ஆம் இடத்துக்கு குரு அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ஒரு சில பேருக்கு ட்ரை பண்ணலாம். போயிட்டு வந்திருப்பாங்க, இப்போ திரும்ப அந்த வேலைக்காக ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு இப்போது உடனடியாக போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு நோய் இருக்கும், ரொம்ப நாளாக தீராத நோய் இருக்கலாம், இல்லை ரொம்ப நாளாக மருத்துவம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், உடம்பு பாடாப்படுத்தலாம், ஏதோ ஒரு வகையில் அந்த நோய் இருக்குல்ல அதெல்லாம் கிளியர் ஆகும். இப்போ சுகஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை அது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பார்வை அப்படிங்கிறது நல்லது. இந்த குருவுடைய நகர்வுகள் 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை நடக்குது. கன்னிராசியில் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசை எதுன்னா சனி தசை தான். அவங்களுக்கே புரியாது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரியாது. சனி தசைங்கிறது அந்தளவுக்கு கிரிட்டிக்கலாக வேலை பார்க்கும். அந்த தசையை கண்டுபிடிக்கவே முடியாது. யார் என்ன பண்ணுவாங்க, எந்த புத்தியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. லக்ன யோகராக இருந்தால், அதாவது இந்த ராசிக்கு வேற லக்னமாக இருந்து அந்த லக்னம் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கு நட்பு கிரக லக்னமாக வந்தால்
அந்த சனி தசைங்கிறது நன்மை செய்யும். அதாவது சனி தசை, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய புத்தியிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் ஆகும். சூரிய புத்தி வரைக்கும் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். முதல் 10 வருஷம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் இருந்தீங்கன்னாக்கா முதலீடு மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா முதலீடில் வந்து பெருசாக முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடாமல், வேற யாரையும் நம்பி பணம் கொடுக்காம வட்டி கூடுறது, இது மாதிரி அதாவது பணம் இரட்டிப்பு பண்ணுறீங்களா, இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அதே மாதிரி புதனோட பகை கிரக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா முதல் 10 வருஷம் கிட்டத்தட்ட 9 வருஷம் வச்சுக்கலாம், கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. அது மாதிரி இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பின்னாடி வரக்கூடிய 10 இடத்துல இருந்தீங்கன்னாக்கா அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லக்ன யோகராக இருந்தால் உங்களுக்கு தசா புத்தி அடிப்படையில் முதல்ல இருந்து பின்னாடி இருந்து அப்படிதான் எடுத்துக்கணும். நீங்கள் இது வரைக்கும் எப்படி கஷ்டப்பட்டிருக்கீங்களோ, நல்லா இருக்கீங்களோ, அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும், நீங்கள் சொல்லணும். இப்போ சுக்கிர புத்தி சென்டர் பகுதி வரைக்கும் நல்லா இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுக்கிர புத்தி சென்டர் பகுதி வரைக்கும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க. இது மாதிரி எடுத்துக்கணும் பலன்களை, இது மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு வருது, தொழில் மேன்மை கொடுக்கும், தொழில் வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணும், நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இது வந்து இந்த தசைங்கிறது யோக தசை தான், இல்லைன்னு சொல்ல. 5ஆம் அதிபதி தசை சனி தசை, 6 குடையவன். கொஞ்சமாவது கடனை கொடுத்துரும். நீங்கள் கை வைக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுற இடத்துல ஒரு அளவுக்கு கடனை கொடுத்துரும். பெருசாக கடன் இல்லைன்னா சின்ன கடனை அது கொடுத்துரும். அப்படி இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது, பின்னாடி வரக்கூடிய சூரியன், சுக்கிரன், சந்திரன் இந்த புத்திகள்லாம் சரியில்லைன்னு வச்சிங்களேன், மோசமான கடனை தள்ளிட்டுரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு ஓரளவுக்கு காப்பாற்றுன்னு சொல்லலாம். நீங்கள் கடனில் இருக்கிறீங்களா, அந்த கடன் குறையும். நோயில் இருக்கிறீங்களா, நோய் குறையும். வண்டி வாகன சேர்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும், முன்னத்தை விட நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்ன யோகராக இருந்தால் மட்டும். 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதி, ராசியாதிபதி. இது எப்படி இருக்கும், கர்மஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் குரு அப்படின்னாக்கா நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார். இப்போ அந்த புதன் தசையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ சனி தசையில் கடனை கொடுத்துருக்கோம், நோய் கொடுத்துருக்கோம், வழக்கு கொடுத்துருக்கோம். புதன் தசையாவது காப்பாற்றுமான்னு ஒரு அளவுக்கு போயிட்டு இருப்பீங்க இல்லையா. இப்போ இந்த புதன் தசையில் நல்லா இருக்கும். உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம், தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம், பொருளாதார மேன்மை கொடுக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். சொத்து பத்து ரீதியான வரவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா பூர்வீக சொத்து இல்லை நீங்கள் சம்பாதிச்ச சுய சம்பாத்திய சொத்து, இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அனந்தமிக்குள்ள பங்கு மகாலிக்குள்ள பிரிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருப்பாங்க. ஏன்னா சனி தசை ஒன்று அட்டன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போ புதன் தசையில் தான் அது தீர்வுக்கே வரும். 4ஆம் இடத்த குரு பார்க்கறது, ஒரு இடம் வாங்கி போடலாம், ஒரு இடம் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறது, நோய் நொடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீர்வுக்கு வரும். அதாவது உடல்நிலை சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். உங்களை விட இந்த புதன் தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு வளர்ச்சிகளையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுப்பார். நன்றி.